இங்கே பாருங்க, உப்புமா ரெடி ஆகிறதுக்கான அடிப்படையான விஷயம் வந்து முடிஞ்சு ரெடி. இனி கொஞ்ச நேரத்தில் சமைக்க வேண்டியதுதான், பயங்கரமாக ருசிக்க வேண்டியதுதான். எவ்வளோ கேரட், உருளைக்கிழங்கு, லீன்ஸ், பைத்தங்காய். ஒரு மிஷினரி வாங்கி தாண்டா பைக்கு ஓடோட ஓட்டி ஒன்று பார்த்தியா, பெரிய மிஷின் இன்னும் ஓட்டுறோம். இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. பாருங்க 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 விடுங்க 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 விடுங்க. ரைட். அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் மிது. நான் டெனிஸ். நான் உங்கள் நிஜானிஜன். எப்படி எப்படி எடுவே அதான் எடுவே யூடியூபர். ஆமாம். இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்டா மகன், நிறைய நாட்களில் எனக்கு ஒரு எண்ணம் உப்புமா செய்து சாப்பிடணுண்டு மகன். அதுக்கு தேவையான பொருட்கள் மகன், பீன்ஸ் வாங்கியிருக்கேன், கேரட் வாங்கியிருக்கேன், உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கேன் மகன், நிறைய மரங்கள் பயத்தாங்க. நான் வந்து எத்தனை நாள் கடைசி அவங்களோட வீடியோவில் மாத கணக்கு உங்களோட சாப்பாடு சாப்பிட்ற அதிகமாக கையால் ஒரு 15 நாளுக்கு மேலே இருக்குமே. இன்றைக்கு டிலானி போல் எடுத்தான் ஏதோ உப்புமா ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்டா வாடான்னு சொல்லி தான் வந்திக்கேன். மற்ற இங்கே ஒரு ஆள் நிற்கார் ஆறுன்னு தெரியாதுலாம். அதாவது எங்களுடைய நண்பன் மற்ற நம்மளோட ரதியம்மாட தீவிர ரசிகன். என்னதான் வணக்கம் தான். அதான் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் ரதியம்மாட சேனலை பற்றி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அவங்க ஒரு இயல்பு ரீதியாக வந்து சில விஷயங்களை செய்து அவங்களோட முயற்சியால் வந்து அந்த சேனலில் வந்து வெற்றிகரமாக வந்து ரன் பண்ணி கொண்டிருக்காங்க. ரதியம்மாட கையில் சாப்பிட்டீங்களா எப்பயாவது? நம்ம சாப்பிட்ருக்கேன் தானே பல தடவை. முதல்ல என்ன அதான் இப்போ சமையல் ரதியமான சமையல் வந்து அவள் இயல்பாக சமைப்பாகும். இப்போ இவட சமையலை பற்றி இவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து இப்போ உலக நாடுகளில் பல இடத்துல இருப்பாங்க. என்ன ரதியம்மா அந்த இதில் எங்களுடைய நண்பன் டெனிஷத்தானும் இப்போ ரதியம்மாட சாப்பிட வந்திருக்காரு. என்ன ரதியம்மா சந்தோஷம் மாட்டேங்க அவர் வந்து தெரியும் தான் இவர் ஆரண்டி. அது சரி. இன்னைக்கு டிலானி எங்கண்டு கேட்பேன் நீங்கள்? எங்களோட மகண்ட ஃப்ரெண்டு தான். மகண்ட ஃப்ரெண்ட் தானே. மகண்ட ஃப்ரெண்டா எங்கட ஃப்ரெண்ட் தானே. இது எல்லாரும் ஃப்ரெண்ட் தானே. ஏன்னே அதாவது அதுதானே ஃபஸ்ட் டைம் வீடியோவில் பாருங்க. ஏன்னே ஆமாம் ஆமாம். அதாவது தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய அந்த சிறுபராயத்தில் நாங்கள் விளையாடி தெரிஞ்ச டீம் உண்டாக இவங்க அடிக்கடி ஆன்சர் சொல்லுவாங்க. பழைய நண்பர்களை மிஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஆள் தான் இவர் டெனிஷத்தாங்க. அண்டு நாங்கள் ஆளை வீடியோ கூப்பிட்டு நாங்கள் கால் பண்ணி ஆள் என்னென்னு சொன்னால் எங்கேயே தூரண்டு நீங்கள் என்ன தான் வீரோட கோல் அடிச்சுனாங்க. ஆள் தூரண்டு இன்றைக்கு வந்திருக்காரு. இன்றைக்கி பாருங்கள் ரதியமான சமையல் எப்படிங்க வேணா. இன்றைக்கி நம்ம செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். சொல்லுங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். நடிலானி ஓகே. அதுக்கு முதலாவது எங்களுடைய வீடியோவுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்கா இது என்னடா உப்புமாவுக்கு தேவைக்கு எந்த சாமான் இவ்வளவு இருக்கேன்னு இவ்வளவு தான் உப்புமாவுக்கு இருக்கு. ஓகே இது இந்த பயத்தங்காய் கொஞ்சம் இருக்குமாவன். இந்த இது லீச் இருக்கு. ஓகே கேரட் கத்தரிக்காய் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, கரட் இருக்கு, இந்த இருக்கு வெங்காயம் வெங்காயம் காஞ்சி வச்சுக்க வீட்டுக்கு இருக்குமா. ஓகே இதுதான் தேவையான வேற போடல வேற என்ன மரவடியை போடையா அதுதான் உருளைக்கிழங்கு போட போகிறோம். இது காணுமா ரதியம் அன்றைக்கு ஆக்களும் கொஞ்சம் கூட கிடக்குற மாதிரி இந்த இது கணக்கு வருமா? கணக்கு வரும் ரதியம்மா. நம்மட சாப்பாடை திண்டு ஒழிக்கிறதுக்கு அவர்தான் வந்தீங்க அன்றைக்கு சரியோ? இல்ல இல்ல ஒருத்தர் இல்ல 3 வந்தீங்க ஆக்கலண்டைக்கு கனாலது பிறகு என்னதான் எத்தனை பேர் வந்தாலும் அதிகமா சாப்பாடு கொடுத்து கொண்டே இருப்போம். அதான் கதை அதான் போயிடுவேன் எங்களுக்கு குறையாது. ஏன்னா அதிகமா அது நம்பி வராங்களுக்கு இந்த சாப்பாடால ஒரு குறை மிக்க நம்பி வாங்க ரதியம்மான கையால சாப்பிட்டு போங்க. அதான் வந்து அதிகமா ஆரம்பிங்க. நீங்க சாப்பாடு செஞ்சாதான் சாப்பிட்டு வலிக்கல. நாங்கள் பார்த்தீங்களோ
மனுஷன் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தா ஒரு ஆரோக்கியம் அறிக்காண்டா அதுக்கு என்ன காரணம்? அதிகமான சமையல். அதிகமான சமையல் தான் அதுக்கு எல்லாம் காரணம். அது சரியா? அதான் உண்மை. அதுக்காக வேண்டி தான் டிலானி பின்னிட்டு என்ன கதிரா கதைகள் டிலானியை பார்த்துனதை கொடுத்தாடா தெரியுதுண்ணே. நான் தெளிஞ்சிடும் டக்குன்னு பாருங்களேன் ஒரு மாதம் கணக்கு. இவர் அதிகமாக ஆனால் தெளிகிறனா தெளியலையே சரியா? நான் உங்களை சொத்தெல்லாம் முடிச்சுப்பான். என்ன ரதியம்மா கதைக்கிற கதை? அப்போ நீங்கள் தேங்க முட்டாயெல்லாம் செஞ்சிடறா வீடியோவில் பார்த்துங்களா? பார்த்து இது வாடா கூப்பிடுறேன் நீங்கள். சரி நான் கூப்பிடு வீடியோவில் கூப்பிடுறேனே. ஓ அது வீடியோவில் நான் கூப்பிட்றேன். நீங்கள் வீடியோவில் நான் இல்லையா தான் நான் இல்லை வீடியோ கூப்பிட்றேன். சும்மா காட்டி சொல்றேன் சொல்கிறேன் நான் பார்த்துறேன். ரதியம்மா தான் சொல்கிறேன். சொன்னே ரதியம்மா பார்த்தில அப்படி மாறுதிருக்காண்டி பார்க்குறேன் வீடியோவில். இந்தபடி யாருன்னு சொன்னால் நீங்கள் நேற்றைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. முட்டி உடைக்கிற வீட்டில் வந்தால் தான் வரு நிஜானுஜன். ஓ நம்மட பொக்கை மஜாலமா என்ன ரதியம்மா மருமன் நம்மட சூரிய பாட பேரன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க ஒரு கேம் வச்சு நம்ம அதில் தொப்பி மாத்திர கேமில் காய்கறிகளெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வேண்டி வந்து நாங்கள். அதாவது எங்களோட தோட்டத்தில் ஆஞ்சு கரெக்டு. அது போய் எங்களோட தோட்டத்தில் ஆஞ்ச லீச்சி. இல்லை ரதியம் நீங்க பொய் சொன்னாலும் ரதியம்மா பொய் சொல்றவர் எல்லாத்தையும் உண்மை. அவர் இங்க ஆஞ்சன்னு சொன்னா அவர் ஆரம்பத்தில் உண்மையாதான். நீங்க வீட்டை பின்னுக்கு வந்து பாருங்க. உருளைக்கிழங்கு ஒரு அரைக்கர், வெங்காயம் ஒரு அரைக்கர், இப்படி நாட்டி வச்சுக்காம இது கொஞ்சம் திடல் பார்க்கணும். அது முட்டை நாட்டிங்கண்ணே. ஆனா இப்ப வர கத்திரிக்காய் எல்லாம் தான் ஓட்டை விழுந்திருக்கும். ஆனா இந்த ரதியம்மா கொஞ்சம் பார்த்து இந்த ஓட்டை விழாத கத்திரிக்காய் பார்த்து எடுத்திருக்காவும். தேவையான ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா சாமான ஒழுங்கா பார்த்து வாங்கணும். அதான் விளக்கம். சமையல் நல்லா இருக்கணும்னு சொன்னா சாமான் நல்லா இருந்தா சமையல் நல்லா இருக்கும். ஓகே எனக்கு இது இந்த கதையில என்ன விளங்கிருக்கும். ரதியம்மா இவங்க விட்டா காய்ச்சி வச்சுருப்பாங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்கள வேலையை கொடுங்க ஆகும் ஒவ்வொரு வேலையை எவ்வளோ வேமாச்சியர் இல்லாத நான் முடிப்பானே எவ்வளோ மெதுவாக இந்த இடையில போயிடுவானே. சரி தானே காய்கறிகளை வட்டி போடுதாம பறக்க போகிறோம். இப்போ தவை வறுக்கிறேனே. தவையை நாங்கள் வறுப்பு தான் இடை கிடையாது. அப்புறம் என்னம்மா அப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் இல்லை நல்ல சாப்பாடு விடையனே இல்லை நீ தெரிஞ்சு வாங்கிருக்கேன். நான் கொஞ்சம் சப்பு வச்சிருக்கேன். மற்ற அந்த முட்டி உடைக்கிற வீடியோலாம் பார்த்தேன். திறனோட எப்படி அதிகமாக உடைச்சிட்டாங்கண்ணே. உடையாது எப்படி உடைய பார்த்துட்டு தானே கண்ணை கட்டி எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லிருப்பே கண்ணை திறந்துட்டீங்க. ஏ என்ன கதைக்கிற கதை நீங்க? நான் அங்கே வைத்தேன்ல வீடியோ எப்படி உடைச்சீங்க அந்த முட்டியை? அது நான் இந்த வாடகைக்கு வைத்தேன். அது சரியா? நீங்க பாலையை சுற்றி வந்தாலும் சரியா கிணத்தை சுற்றி வந்தாலும் சரியா நீங்க முட்டி உடைக்கணும். ஆனால் உண்மையாக அது ஒரு பயிற்சி எடுத்தால் வைக்கும். நீ கலாச்சாரம் விளையாடலாம் மாதிரி தான் நினைந்தான். அதுதான் அதான் இந்த கட்டங்களை ரதியம்மா அரைக்கிட்ட உடச்சி வச்சுருக்காங்க. அவங்க வைக்காங்க எங்கே எங்க அந்த மகளிர் பிரச்சனை ஏதோ ஒன்று சொல்லி அப்படியா ரதியம்மா எல்லாம் பரிசு எடுப்பாவும். ரதியம்மாட பேரில் ஒரு குழுவை இறங்கியிருக்கோம். அவட சுத்த அழிக்கிறதுக்கு மாசங்கத்தில் இருக்கேன் தானே. நாங்களும் போகணும். இவர் ஆனால் மிது நம்மட டென்னிஸை இப்போ இதாக சொல்கிறேன்னு சொன்னால் இவர் ஒரு பல்கலைக்கழக மாணவன். என்னடா ஒலிவில் அதுதான் மக்களே பிரச்சனை. இப்போ எங்களோட கூட்டத்துக்கு படித்தாலண்டா அர்த்தம் பண்ணேன். நாங்களும் படித்தேன் அதிகமாக. அங்கே படிக்காத மேதைகளை தான் நம்ம இங்கே ஒரு பக்கம் காய்ச்சி கொண்டிருக்கோம். ரதியம்மா மின்னல் வேயத்தில் அவங்க அப்படிதான் ரதியம்மா என்னன்னு சொல்கிறேன். அவங்க ஒரு மின்னல் வாயும் வேலை செய்யுது ரதியம்மாட கையும் வேலை செய்யுது. கவனம் ரதியம்மா ஊர் வட்டி இது வந்து நல்ல உன்னிப்பா பார்த்து கொண்டிருக்கேன். உன்னிப்பா பார்த்தேன் அப்படியே சாப்பிடலாம். நான் உன்னிப்பா பார்க்கலாட்டி இவனை என்ன சொல்லுவானே வீடியோவில் இப்போ இருந்து நண்டை சரி சாப்பாடு முடிச்சிருப்பான். ஆனால் இந்த பாம்பெல்லாம் வட்டி தான் அன்றைக்கி தான் என்ன சொல்கிறீங்க? ஓமா வேற என்ன ஹேஜ் நாயில் அறையில் நாயில் அறையினாலும் சந்தோஷம் மாதிரின்னு அப்படி இல்லை அடிக்கடி மீது இருந்தாங்க நல்ல பாத்தியா நீ வீடியோ கூப்பிட்றது என்ன ரெண்டு வந்தால் கூட வீட்டான நுழுவே அப்போ கூப்பிட்றாங்க வீடியோ எடுக்க போகிறாங்க கூப்பிட இல்லை. சரி என்ன தெரியுமா கொஞ்சம் நாளாக அடுத்த சேனல் திறந்தபடியாக கொஞ்சம் ஓட்டங்கள் தானே இதுக்கு வரேன் நான் போகிறேன். ஆனால் உண்மையில இதே எவ்வளோ கொஞ்சமாக இருக்கு எவ்வளோ எப்படி இது கான் பண்ணுறீங்க?
காணுமா அது புரியும். இது வேற என்னதுக்கு எடுக்கிற என்ன இது என்ன பேர் உளுந்துமாவா? இது எல்லாத்துக்கும் எடுக்கல, எல்லாத்தையும் செய்யறது. வேற வேற என்ன செய்யலாம் இது? வேற என்ன செய்யலாம் இது? லட்டு பிடிக்கிறேன். ரவா லட்டுண்ணே, ரவா லட்டு ரவா உருண்டைலாம் இதில் 5 இருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷான கேரட் என்ன அதிகமா இந்த தோட்டத்தில் 5 ஃப்ரெஷ்ஷான கேரட். தோட்டத்தில் இல்லை போய். ஏன் இது நாட்டில் நம்ம நாட்டில் நாட்டலாமா? நாட்டில் என்ன அதிகமாக நம்ம நடிக்கலாம் முடியுது. எப்படி தம்பி அதிகமாக நீங்கள் வீடியோவில் பார்க்கணும் எப்படி இருக்கிறீங்க? அதிகமாக நின்று நினைப்பா அதே அந்த வேகம் விவேகம் வந்து குறையாம அவரோட வேலையை செஞ்சு கொண்டிருக்கீங்க. ஸ்பீடு எங்கேயும் குறையாதுண்ணே. என்ன அதிகமாக கோழியெல்லாம் கூட நடமாடி புரியுது. அதிகமான கோழி தானே? பக்கத்து கோழிமா? பக்கத்து கோழி என்ன அதிகமாகி என்னன்னா நிறைய கோழிகளுக்காக எங்களுக்காண்டி அடுத்தடுத்த சமையலில் இந்த நாட்டு கோழியெல்லாம் நாங்கள் காட்டுவோம். முட்டைகள் எல்லாம் ஒரு கொண்டு ஒரு விதமான பணிகள் நடத்த உடனே டேய் படுவா ஓடு. என்ன கேட்குறா நாங்கள் சும்மா இந்த கடன் இருக்கிறோம். பிரதீக் ஹெப்பி என்ற ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது டூபிய ஹெப்பி என்ற ஒரு இதுக்கு என்ன அவங்க போட்டியா? அது போட்டி என்றில் தான் கூடாது. போட்டி இல்லைண்ணே, இல்லை போட்டி இருக்கலாம் பராமரிக்கப்படாது. எங்களுக்கு போட்டி இருக்குண்ணே. இந்த சாப்பாடு கொஞ்சம் போட்டு கூட இருமங்க எங்களை அவங்க திருப்பப்படுறோம். அதையும் அது வாங்கறதுக்கு அப்படி ஒரு கடை வேலை இருந்தாங்க. ஏன்னா படுவான்னு அழிச்சு என்ன அடிச்சுட்டா சரி. கோழி ஜோட கோழியானண்டா பொய் சொல்கிறா டாக்டர் இருந்து ஜோடி இப்போ நான் உங்களுக்கு பெருமையாக சொன்னேன். நீங்கள் போயிட மாட்டேன்ட்டு அது தெரியும். நெஞ்சார் ரதியம்மாட கோழி தாண்டா ரதியம்மா தேடி ஒரு பார்த்தீங்களோ? கோழியை பிடிச்சிட்றோம் பிடிச்சிண்டை. நான் நின்று அப்படித்தான் தாய் தேடி வருந்தேன். வேறு வேணே வேறு வளம் வேணும். இப்போ பார்த்துறேன்டா கரெக்டு செய்வாச்சுமா லீச்சு. ஓகே வெட்டுங்கோ. நீங்கள் எப்போ வெட்டி முடிப்பேன் அவனை எப்போ சாப்பிட வேண்டியிருக்கானே? அண்ணன் எப்பொழுது தின்னு இப்போ சோறு கிடைக்கிற மாதிரி. இது நம்ம என்ன சொல்லணும்னா சமையல் தேவையான இந்த வெளிநாட்டுகளில் நம்ம டிவியில் பார்ப்போம் தானே தான் வெட்டுறதுக்கு கட்டிங் போட்டா கட்டிங் போட்டு எல்லாமே இது எங்கிட்ட நீ ஆனால் அதிகமாக அந்த கொஞ்சம் கடுமையாக ஆடம்பரமாக செய்யக்கூடாது. அது கொஞ்சம் இயல்பாக செய்கிறாங்க எல்லாரும். நாங்கள் இருக்கிறத வச்சு செஞ்சு வரோம். இயற்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு வேலை எதுனா அதிகமாக ரதியம்மாட சமையலை சமைக்கிறதுக்காக எங்களுடைய டென்னிஸ் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறப்ப அவர் ஆர்வத்தை பாருங்கள். கண்ணை பார்த்தால தெரியுது. இங்கே பாருங்க பசி பசி என்ன நீங்கள் சரியான இடத்தான் வந்தீங்க. சரியான இடத்த வந்துரியம். அதான் நாளைக்கு மாறல நீங்கள் நாங்கள் வீடியோவில் வாரம் திருப்பி அதான் ஓ இன்றைக்கு சாப்பிட பார்த்தது நாளைக்கு வரல சரியோ வரப்படா நீங்கள பக்கம் சேட்டில் வச்சுறாங்க. அதிகமாக இந்த ஒரு நாள் போயிடுவோன்னே அதிகமாக அப்படி சொல்ல மாட்டாவே தான். நீங்கள் அஞ்சல் ரியல் அவனோட மனசு அப்படி இல்லையே. என்ன தெரியுமே அவன் நம்பி 2-3 ஜீவன் இருக்கு. 6 ஜீவன் அது. அவன் டிமாண்ட் இருக்கேன். அவன் காலையில் மாலையில் சோத்தை கொடுத்தா ஒரு இடத்தையும் அஜயரான் இல்லையா? அதிகமாட வீட்டை குட்டி போட்டு நாய்க்குட்டி மாதிரி சுற்றி வராங்க. இன்னைக்கு பாருங்களேன் கனாவட்டு நானும் இது எங்கே என்ன மாவு இது? உப்புமா. உப்புமா. அப்போ அந்த உப்புல ஓடுதுங்க இல்லையா? அது உப்புல ஊரில் கல் மண்ணும் சேர்த்து ரவை. அதான் நான் ஒன்று கேட்கணும். இது ரவை தான். இது ரவை மாவு. அப்போ என்னதான் உப்பு மாவு இருக்கு அதிகமாக இந்த விளக்கம் என்ன? அது டபை அந்த உணவோட பேர் தானே உப்புமா. சரி அப்போ உப்பு மாவுக்கு உப்பு தானே ஒன்று கல்லணும். அதான் நம்ம வந்து சாப்பாடை வந்து ஏன் இதற்கு யோசிக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டா நம்ம பசி தீர்தான்னு யோசிக்கணும். சரியா அதுக்கு இப்படியா தான் நம்மளை ஏமாத்துற பாருங்க. ரவையை தந்தோட உப்பு மாண்டுன்னா என்னதான் இது நம்பக்கூடிய கதையா உப்பு மாஜே பிறந்தாங்க. அது சரி ரவை மாண்ட நீ சொல்லுங்க. அது ரவை தான். ரவை கூட கொஞ்சம் வந்து உப்பை கொஞ்சம் தூக்கி போட்டா அது உப்புமா. அது சரி. நம்ம ஒரு படத்தில் வந்து இவர் சிக்கன் 65 இருக்காண்டு இவர் கேட்பாரு. அந்த படம் பார்த்தீங்களா? அதில் வந்து சொல்லுவார் இங்கே 3 சிக்கன் இங்கே சிக்கன் எங்கன்னு வைப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் இருக்கிற கேள்வி. அவருக்கு வந்து அதுக்கு ஒரு அறிவுபூர்வமாக சொல்லுவார். இதில்
இஞ்சி தான் அது தெரிந்தாங்க நாங்கள் நான் படங்கள்லாம் டிவியில் வந்து நான் பார்க்குற நாங்கள் இவ்வளோ கடவுள் சம்பந்தமான விஷயங்கள் இறங்குறாரு நான் ஒன்றும் பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சுக்கண்ணே அண்மைக்காலம் பேயை பிடிச்சிட்டு நாங்கள் அதே ஏசிப்பாங்க எங்களுக்கு கிடந்து உன்னை என்ன பேயை விரைச்சிட்டு வந்து ஏசில நீங்கள் ஏசினா பிள்ளைகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பார்க்குற வீடியோ பார்க்குற பிள்ளைகள் அனிஷா நான் போனாண்டி இல்லைங்கோ 10ஆம் தேதி அதுதானே இப்போ பார்த்துலாண்டாம் மோகன் ஜீன்ஸ் பட்டியாச்சுமா படியாச்சு ஆம் வாங்க பாருங்க தேவையான அளவு லீன்ஸ் பட்டியாச்சு ஓகே அடுத்த வேலை நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கணுமே அதிகமாக அடுத்து பயத்தாங்க சின்ன சின்ன பைதங்க என்ன ஆம் அதிகமா உப்புமாவுக்கு தேவையான பொருட்களை சொல்லுங்க பாப்போம் தேவையான பொருட்கள் மகன் கரக்கிழங்கு உருண்டைக்கிழங்கு வெங்காயம் கத்தரிக்காய் பயத்தங்காய் உப்பு ஓகே பயத்தங்காய் அந்த பார்க்க போகிறோம் ஓகே ஆண்டதியம்மா இப்போ இது வந்து கடைசி வரைக்கும் சாப்பிடணும் இருந்தான் பசி வருதான் கிள்ளு தான் ரதியம்மாட சமையலை பார்த்து என்னம்மா ஆள் வீடியோ எடுக்க போய்த்தாரு வீடியோ எடுக்க போய்த்தாரு நீ என்ன செய்யறது அவன் மிதுட பங்கையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டு முடிக்கணும் எப்படி விளையாட்டு இன்றைக்கு ஒரு புடி தான் எங்களை நம்பி வந்தவரை நாங்கள் கைவிட மாட்டோம் இவ்வளவுதான் சாப்பாடு வேணாம் சமைச்சு கொடுத்தே ஆகும் எங்கள்கிட்ட இல்லாட்டியும் கடன் பண்ணி என்ன சமைச்சு கொடுப்போம் வேணா ரதியம்மா அதான் ரதியம்மாட ஸ்பெஷல் ரதியம்மாட மனசு நிறைய பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாத்தையும் எரிக்கி நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஏண்டை சாப்பாடு தான் முக்கியமாக இப்போ உப்புமா தான் செய்யறேன் எடுத்துருக்காவு இப்போ நாங்கள் எல்லோரும் மந்தபடி என்ன என்னடாட்டா இன்னும் ஏதாவது ஒரு சமையலை வந்து நம்மளோட உறவுகளுக்காக செய்து காட்டலாமான்ட்டு நினைக்காவு ஆனால் இவன் நிலானி வந்து நான் சொல்கிறான் வீதி அவனுக்கு கை அந்த கமரா பிடிச்சி கை வலிக்குது அவனுக்கு கை எடுக்க அதிகமா என்ன நீங்கள் கட்சி மாறுதியல் அதிகமாக ஆர்வமாக தான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த பல வீடியோக்களை வந்து செஞ்சு உறவுகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொஞ்சம் நிறைய முயற்சி செய்கிறோம் நிலானி வந்து என்ன செய்யணும்னா அதிகமாகவும் கொஞ்சம் சோம்பறி அவனை கொஞ்சம் வயசு படியும் தான் என்ன அதிகமாக என்ன அவனுக்கு ஏசுறது வந்து அப்புறம் என்ன பாவம் விட்டு கொள்றது அப்புறம் சாப்பாடை கொடுக்குறது தான் இவன் ஏதாவது சமையலில் பழகிருக்கான் அதிகமாக டிலானி இவன் வெட்டுவான் இவன் அப்படி தான் சொல்லித்தரான் எல்லா இடத்தையும் நான் சமையலை பழகிட்டேன் வருங்காலத்தில் வர மனைவிக்காக சமையலெல்லாம் பண்ணி அசத்துவேன் அதிகமான கைவண்ணத்தில் முழு கலைகளை எங்கட்டு தானா சொல்லி அந்த எல்லா இடத்தையும் சொல்லி தெரிஞ்சிக்கான் நீங்கள் கொஞ்சம் இடைக்கடை சொல்லிக் கொடுக்க இல்லை அது கமரா வீடியோட கூட இடைக்கடை இவ்வளவு தான் உப்பு போடணும் இவ்வளவு தான் இப்படி தான் காய்கறி பார்த்து வாங்கணும் இவ்வளவு தான் பீரட்டணும் இவ்வளவு தான் சமையல் ரெடி பண்ண நாளுக்கு அந்த சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க என்ன ஆளுக்கு இது கதை பிள்ளையான அதிகமா என்ன அதிகமாக பின்னாடி தெரிஞ்சு சமையல் தெரியான்னு சொன்னா தான் தெரியும் அதிகமாக பின்னாடி சரி உழவு பேர் வந்து சமைச்சு உறவுகள் வந்து சமைச்சு அந்த சமையலை பற்றி என்ன சொல்கிறாங்க உங்களோட சமையலை பற்றி நிறைய பேர் உங்களை தொடர்பு ஒன்று காட்சி தான் வைப்பாங்க நல்லா சமைக்கிறேன் நாங்களும் கத்தரிக்காய் வெட்டணும் ஓகே என்னன்னு சொன்னால் இப்போ இந்த வாழலையை பார்த்த உடனே நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் சமையல் அதுக்கு கிடையாது முடிஞ்சாண்டு இப்போ தானே காய்கறி வெட்டினவங்க அதுக்கு கிடையாது சமையல் முடிஞ்சாண்டு யோசிச்சிருப்பீங்க அப்படி இல்லை இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் அதிகரிச்சிது ஆனால் இது பழைய காலத்தில் உங்களோட அம்மா அப்பாவோட காலத்துல எல்லாம் வந்து இந்த இருக்கிற இதுதான் எல்லா சாமானியம் வச்சு பட்டி இது செஞ்சேன் ரதியம்மா அந்த விஷயத்தை நினைவு கூறுறதுக்காக தான் ரதியம்மா அந்த வீடியோவில் செய்கிறாங்க இப்போ நிறைய இப்போ இருக்கிற பழைய ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற புது ஆக்களுக்கெல்லாம் வந்து பழைய ஆக்களோட முறை வந்து தெரியாது அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து வீடியோவில் பார்க்குறது போது தான் தெரியும் ஏன்னா அங்கத்தைய கலாச்சாரம் வேறு தானே இங்கே இருக்கிற கலாச்சாரம் வேறு தானே ஆனால் ரதியம்மாவும் அதுக்காக தான் நம்மளோட இப்போ நிறைய உணவுகள் வந்து வித்தியாசம் நம்மளோட உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் தான் வந்து அதிகமாக இருக்குன்னு அதிகமாக வெளிநாட்டில் இப்போ கொழும்புக்கு போனாலும் சரி கடையில் போனாலும் சரி அது சாப்பிட நம்மளோட வீட்டை ஒரு தண்ணிச்சோறு சாப்பிட்டாலும் அந்த கிடைக்கிற சந்தோஷம் வந்து அந்த உணவில் இல்லை ஆனால் இப்போ நம்மளோட கைப்பட செஞ்சு நம்ம சமைச்சு சாப்பிட்ற நேரத்தில் வந்து நம்மளோட நாட்டு சாப்பிடக்குள்ள வந்து உண்மையாக மன நிறைவு அரிக்கும் என்ன ரதியம்மா அதுக்காக தான் ரதியம்மா
தன்னோட மட்டும் அந்த விஷயம் வந்து இருக்காமல் எல்லாருமே வந்து அதை பயனடையணும், ஏதோ ஒரு வகையில் சாப்பிடணும். நீங்கள் ஒரு வகையில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஆதரிக்கணும்னு சொன்னால் அவங்களோட வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆதரவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து இன்னும் பல வகையில் வந்து இன்னும் புது புதிய விஷயங்களை கற்று நிறைய வகையான வீடியோக்களை வந்து இப்போ ஒரு பழைய மரபு ரீதியான அவனோட அம்மா அப்பா அவனோட பாட்டன் பூட்டன் அவங்க அந்த சமையல் பாணிகள் நிறைய இருக்குன்னு அதிகமாக வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு இருக்காகும் அதெல்லாம் செஞ்சு தருவாகும். நீங்கள் என்ன செய்யணும்னாட்டா சப்போர்ட் பண்ணணும், அந்த வீடியோவை மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அனுப்புங்க. நிறைய புது பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து கற்றுக் கொடுங்க நிறைய அதிகமாக இந்த சமையல் நம்ம செய்கிற அதிகமாக கரெக்டாக செய்யுங்க. சரிம்மா கரெக்டாக ஓகே நம்ம கரெக்டாக அதிகமாக முன்னாடி வந்து முறைச்சி பார்க்காங்க பசி ஒழுங்கிட்டான் அவனுக்கு வீடியோ எடுக்க மாட்டோம் போக்குறான் நம்ம வீட்டு அப்படி போனால் விடுவோம் அண்ணா அதிகமாக. கரெக்ட் நல்ல இதை பொண்ணுரமா கொட்டிடணும் நல்ல அதிகமாக. எங்கே அதிகமாக இது களுவாஞ்சுடி போய் வாங்கினீங்களா இல்லை இங்கே வந்த யாவர்கிட்ட வாங்கினீங்களா? கடற்கடன் போய் வாங்கினோம். கடற்கடன் போய் வாங்கினீங்களா? இருக்குண்ணே கட்டை களவஞ்சிலோடியாங்க அதிகமாக. நம்ம போகும்போது எத்தனை ஆற்ற கடந்து போகணுமா? ஆமாம் ஆமாம் அதான் கடல் கடந்துன்னு சொல்லி அவர் அதிகமாக. இப்போ வெங்காயத்தை என்ன அதிகமாக நம்ம சின்ன சின்ன பொடி பொடியாக நறுக்கிறதா இது வந்து இது இங்கே பாருங்க சமையலுக்கு மற்ற எங்களுடைய ஆயுதங்கள் இருக்கு. ஆம் உப்பு இருக்கு, கொறுக்காப்புளி இருக்கு, மற்றது மஞ்சத்தூள் இருக்கு, அடுத்தது சீரகம் இருக்கு. இது சின்ன சீரகமா அதிகமாக பெரிய சீரகமா? அது இருக்குமா சின்னது அங்கே இருக்கு பெருஞ்சீரகம் இருக்கு சிறுஞ்சீரகம் இருக்கு. வந்து பாருங்களேன் புளியிலையும் வந்து நம்ம இது தெரியும் தானே உங்களுக்கு, இது வந்து நம்மளோட வந்து புளியம்பழம். இது வந்து இப்போ வெளிநாட்டில எல்லாம் கிடைக்கும் போது தெரியலை, ஆனால் இங்கே வந்து இப்போ இயல்பாக எல்லாத்தையும் கிடைக்கிற ஒரு புளி வந்து இது பொதுவாக வந்து இந்த இருக்கிற விஷயம் வந்து கொறுக்காப்புளி. இது எல்லா இடத்தையும் வந்து இருக்க மாட்டேங்க. அந்த சமையலில் வந்து மெருகூட்டுற சாமான்கள் வந்து இந்த இருக்கிறது தான் பார்க்கவே மங்களகரம் அறிகினார் அதிகமாக சமையலை போல அறி கரெக்ட் வந்து சீவுப்படுது எவ்வளோ இதாக இருக்கண்டு மெதுமையாக இருக்கண்டு. உப்புமாவுக்கு நம்ம இப்படி எல்லா விஷயங்களும் வந்து பெரிய துண்டு துண்டாக போடல என்ன அதிகமாக. உப்புமாவுக்கு சின்னதாக தான் போடணும், அப்போ தான் சேர்மானங்கள் சேரும். உப்புமா எல்லாம் அதிகமாக ஆறுக்கு அதிகமாக பெஸ்ட்டாக நீங்கள் கடையில் சாப்பிட்டா இல்லை உங்களோட அம்மா செய்து சாப்பிட்றேன். ஆறு உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லி தந்தேன் உப்புமாவை எப்படி சொல்லி தந்தீங்க என்ன அதிகமாக அவன் சொல்லி தந்த அவன் செய்யக்கூட இப்போ கண் கண்டால் கை செய்யும் நம்ம இரதியமாக கண்ட விஷயத்தை ஒவ்வொரு விஷயமாக வந்து அப்ளை பண்ணி வாராகும். அதிகமான கை வந்து மின்னல் வேகத்தில் ஸ்பீட்டாக வேலை செய்யுது. இங்கே பாருங்கள் அந்த இங்கே பாருங்கள் டிலானியை காட்டுங்க அதிகமாக எவ்வளோ ஸ்பீட்டாக செய்கிறாண்டு. கதை தான் வேலையும் வேலை தான். வேலண்டு வந்தால் அதிகமாக வெள்ளைக்கார சுரன்ற அந்த இது மாதிரி வேலண்டு வந்தால் எப்படி தான் போய்த்தா செய்யணும் எதிர்பார்ப்பாவும் அதிகமாக. காஞ்ச ஊற்றிக்காய் என்ன செய்கிறது அதிகமாக அந்த அருகி அதையும் வட்டி இதுக்குள்ள போடுறோமா போடணும்ல வதக்கி இருக்கணும்ல நல்ல அருகி. இங்கே பாருங்க எப்படி வருதுன்னு ஒரு மிஷினரி வாங்கி தாண்டாப்பா எவ்வளோ ஒட்டிடணும் பார்த்தியா நம்ம சூச்சை வச்சு ஒன் பண்ணி நம்ம இது அந்த மிக்சியில் போட்டு அரைப்போம் தானே அது மாதிரி தான் டக்குன்னு அப்புறம் விளையுது. அதிகமாக அடுத்த வேலை மகன் மரக்கறியிட மகன் களி வைக்க போகிறேன். என்ன நடக்குது? இந்த கத்தரிக்காய் விட்டுறோமா? கத்தரிக்காய் என்ன வெட்டுங்க நான் வெங்காயத்தை வெட்ட பார்க்கணும் அதான் பார்த்தேன் இல்லைம்மா. நான் இந்த வெங்காயத்தை வெட்டலாம்னு பார்த்து கொண்டிருக்கேன். ஏன் வெட்டலாம் தானே ஏன் பார்த்து கொண்டிருக்கீங்க? இப்போ அதிகமாக அதை வெட்டுறதை பார்த்து நாங்கள் இன்றைக்கி ஒரு புதிய விதத்தில் வந்து வெங்காயத்தை வெட்டி காட்டப்படுறேன். ஆனால் இது வந்து என்ன சொன்னால் இப்போ வெட்டுறேன் தான் இது இப்படி தான் வெங்காயம் வெட்டுறேன்னு யாரும்
வீணா முயற்சி செய்து பார்க்கக்கூடாது. நான் ஒரு ஃபண்ணுக்கு வெட்டுறேன். எங்களை இங்கே ஃபண்ணுக்கு வேணாலும் சரியா நாற்றுக்கு வேணாலும் சரியா எங்களை வெங்காயம் வெட்டி தந்தா சரி. அது வெட்டு போனேன். ஓகே அப்போ சரி. அதிகமாக சின்ன சின்ன வெட்டுறோம். ஆனால் கத்தரிக்காய் நல்ல அந்த கத்தரிக்காய் வாங்க கூட எப்படி அதிகமாக பார்த்து வாங்க ஒன்றுமே அது படியா பிஞ்சா பார்த்து வாங்கணும். கிள்ளி பார்த்து கொண்டு என்ன அதிகமாக படியா தெரியும் தானே சின்ன பிஞ்சா. சும்மா நம்ம நொல்லி பார்க்க ஒவ்வொரு இது அந்த மரக்கறி வாங்க போகல நம்ம ஒவ்வொரு காயையும் வந்து எப்படி வாங்கலாம்லாம் சொல்லிப்பாங்க அதிகமாக. தக்காளியை எப்படி வாங்குறேன் நெசிச்சு பார்த்து வேணும். நெசிச்சு பார்த்தா பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான் அசிஸ்டன்ட் சொல்கிறதே இல்லை போகுது அவன் என்ன தெரியுமா நம்மளை சங்கோரைக்கான் அதிகமாக அவன் தக்காளிக்காயும் போட்டோம்மா. ஆமாம் அதான் பட்டு அதிகமாக நல்லா இருக்கீங்க. வெட்டொண்டு துண்டு ரெண்டு பார்த்தீங்களா அதிகமாக பார்க்குறது புது இனம்மா. இது என்ன அதிகமாக அது கத்திரிக்காய் இதுவும் கத்திரிக்காய் தானே உண்டாப்பா வெள்ளை ஒரு வெள்ளை தனியே தனி பார்த்து நல்லா இருக்குமா நல்லா அஞ்சு பாருங்கடாப்பா. நான் நினைச்சேன்னு இப்போ இது வாங்க நாடங்க தான் இருக்காங்க வந்து. சரி நம்ம வந்துட்டோம் அதிகமாக வந்து வேலை சொல்லிருக்காங்க. நமக்கு அதை மனசு கேட்கல. நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன்றதுக்காக வந்து வெங்காயத்தை வெட்ட போகிறேன். வெட்டுங்க சத்தம் இல்லை வருது வெங்காயத்தை வெட்ட சத்தம் வரும். டென்னிஸ்ட கேட்டோம் கட்டிங் போட்டு எடுத்துட்டாண்டு கட்டிங் போட்டு தேவையில்லையா வல்லவனுக்கு புல்லு மாயுதுன்ற மாதிரி வெட்டிப்படுது. நம்ம தெரியும். ஆமாம் பெரிய பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கல நம்ம இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே நறுக்கிட்டு போவோம். இப்படித்தான் இல்லை அங்கே எம்பஸ்டியில் வந்து இப்படித்தான் கிடைக்கிற விஷயங்களை வச்சு சமைக்கிறேன். ஐயோ கூட இப்படித்தான் கிடைக்கிற விஷயங்களை வச்சு சமாளிச்சா அவ்வளோ சமைச்சு கொள்ளலாம். 10 கிழக்கு பல்கலைக்கழகம் வேணா டெனிஸ் ஒலிவில் ஜானு சாப்பிட்றது ரெடியா? ஜானுக்கு நான் அந்த வெங்காயம் வெட்டுறதை பார்த்து பசி வருது. பக்கத்தில் கட்டுறாங்க. என்ன செய்யுது இந்த காலத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு சமையல் தெரிஞ்சிருந்தா தான் பொம்பளைங்க கொடுக்காங்க. காசி உணவு கொடுக்காங்க. நல்ல அதான் நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்க இல்லைண்ணே. அதான் நம்ம நீ என்ன செய்யறது கிடைக்கிறபடியான சில விஷயங்களை தெரிஞ்சிருந்தா தான் ஏதாவது வாழ்க்கையில் கிடைக்கும். அது சரி. நானும் ஓரளவு சமைப்பேன்டா. நீங்கள் என்னென்ன சமைப்பீல்? எல்லாம் எல்லா சமையலும் ஓரளவு செய்வேன். செய்வேன் செய்வேன். இல்லை வீடியோக்காக சொல்லல உண்மையாக நான் ஓரளவு சமைப்பேன். கண்கண்டால் கை செய்யணும். ஆமாம் நீங்கள் சமையல் தெரியலன்னு சொன்னால் அதிகமான வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சரி. இந்த பெண்களை கவரணும்னு நினைக்கிற யாராவது கல்யாணம் கட்டாத ஆண்கள் இருந்தால் அதிகமான சமையலை பார்த்து சும்மா செஞ்சு வருங்கால பார்ட்னர் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆள் ஒரே நாளில் இம்ப்ரெஷனு. காதலுக்கு வந்து இப்போ நம்ம இது வசனம் சொல்ல தேவையில்லை. நீ காதலை வந்து இப்போ காதல்ன்றது வந்து அவங்க அன்பான வார்த்தைகளை பண்ணுங்க எப்படியான செயற்பாடுகள் செஞ்சால் பிடிக்குமா? ஒரு அதிகமான சமையல்லாம் அப்படி தான். அதனால் வந்து இப்போ நான் நிறைய பேர் ஐ பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் இப்படியான ஐடியா ஒன்று இருந்திக்காது. இதில் இப்போ நான் இப்படி வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துட்டு இருந்தேன். அதிகமான சமையலை பார்த்தா பெண்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாமண்டு அப்போ நிறைய பொடியினை செய்வானுங்க. அப்போ நிறைய பேர் வந்து அடுத்த February 14 கூட நிறைய பேர் கமிட்டட் ஆகிடுவாங்கன்னு நம்புகிறேன். நம்புறீங்களா? நானும் நம்புறேன். நீங்களும் கமிட்டட் ஆகிடுவீங்க. இந்த டிரானி எல்லாம் அப்படித்தானே. இந்த ஆரம்ப காலத்தில் சிங்கிளாக சுற்றி தெரிஞ்சவன் இப்போ அதிகமாக சேர்ந்தது அப்புறம் வாழ்க்கையும் வந்து அமஜோதியமாக போகுது காண்றது. நாங்கள் உதாரணத்துக்கு எல்லாம் வெளியிடத்துக்கு எல்லாம் போகிறல பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை தான் பார்க்குறேன். பாருங்களேன் அதிகமாக வெங்காயத்தை அவர் அதிகமாக யோசிப்பாவும் மீன் பிரச்சனை இல்லை ஓரளவு நல்லா வெட்டுறானே அதிகமாங்கன்னு யோசிப்பேலாம் வந்து மற்ற வேலைப்பாடுகளை கொஞ்சம் செஞ்சு கொண்டிருக்காவும் நம்ம தெரியும் தானே. வெங்காயத்தை வெட்டி கொண்டிருக்கேன். வெங்காயத்தை பார்த்தாச்சு வெட்டியாச்சு போடுங்க. எப்படி தலைமை வட்டி என்ன சின்ன சின்ன வட்டி அரைஞ்சிக்கீழ் நம்ம தெரியும் தானே. இங்கே பாருங்க சமையலை வந்து மெருகூட்டுது நம்மளோட வெங்காயம் வெட்டு. அதான் சரி. உப்புமா அதிகமாக சமைச்சியா நல்லா இருக்கும்னு சொன்னால் அந்த வெங்காயத்தை டென்னிஸ் வெட்டினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.
இப்போ மெயினான வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆம் டவருக்கு அப்புறம் என்ன டெனிஸ் ரவாவுக்கு அப்புறம் நெருப்பு ஜோதியா விட்டு எரியுது தெரியல நீ வரையா? நான் தானே பற்ற வச்சு அப்படி தானே அறியும். எனக்கு தெரியும் தெரியும். அதிகம்மா டவை எடுத்து வாங்க. ஆம் ஆயுதத்தை எடுத்தாச்சு. ஆம் ரதியமாக சொல்லும் கொட்டுங்க ரதியமாக மெது விடுவோம். ஓகே ரதியம்மா இப்போ நம்ம இதை வந்து இப்போ பார்க்குற அளவு சந்தேகம் இருக்குது தானே, இப்படி போட்டால் எவ்வளவு டைம் வந்து இதை வறுக்கணும் அப்படின்னு ஒரு இதொன்று தான் அப்படி டைம் ஏதாவது இருக்கார் அதிகமாக? நெருப்பு அரண்டு நேரத்துல வரதா தானேம்மா நல்ல கடாடன் நெருப்பை விட நம்ம நெருப்பு எவ்வளோக்கு போடுறோமோ அவ்வளோக்கு இதையும் இப்போ நார்மலாக 10 மணி சொன்னால் ஒரு 15 நிமிஷத்தில் அதிகமா. ம் 17 வருங்கம்மா. அதிகமாக மகளே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய உணவை விரும்பி சாப்பிட வந்த சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்டு அவர் நாங்கள் வேலையை விட்டுத்தோம். நாங்கள் வேலையை விடல, அவர் இப்போ எங்களை சமைச்சு தரப்புறாண்டு அவர் தான் களத்தில் இறங்கியிருக்கார். அதிகமாக சொல்கிறாங்க நான் இப்போ செய்கிறேன். ஓகே அதிகமாக போடுது 50 ரூபா இன்றைக்கு நாங்கள் ரோடு போட போகிறோம். ஓகே போடுங்க போடுங்க. இதே இப்படி தான் இல்லை இது எல்லாராலையும் வந்து இலவு செய்யல. இது அகப்ப பிடிக்கிறத பார்த்தா எனக்கு விளங்குது நீங்கள் பெரிய மாதிரிதான் இதான் இதை சொல்கிறத பார்த்து நீங்கள் நான் பொய் சொல்கிறேன்னு இல்லை வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இல்லை நான் சமைக்க மாட்டேன். நீ சமைப்பேன் பார்த்தால தெரியுது. அதான் அதிகமாக செய்த சரியா? ஆமா என்னண்டாமா நேரத்துக்கு நான் அரிக்கி வச்சோம்மா ரவையை. ரவையானே ராணி இப்படி தட்டைக்குள்ள வந்து சாப்பாடு நல்லா வரணும்னு சொன்னாடா இப்படி ஒரு சத்தம் ஒன்று வரணுமாண்டா வந்தால் அந்த உப்புமா வந்து நல்லா அரிக்குமா பார்த்தியா? ஆமாம் சாப்பாடு செய்கிறது முக்கியம். சாப்பாடு செய்யறதுனா ஒரு முறை தெரியுது தானே, அதை செஞ்சு கொண்டோம். என்ன சொல்லுது ரவை? நானே இந்த ஒரு நம்ம சமையலுக்கு தேவையான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன்னு நம்புகிறேன். ஆனால் என்ன செய்யறது, இந்த நெருப்பு கொஞ்சம் காணா வரைக்கும் நேரம் அதிகமாக கணக்காக வருமே அது சரியாக வரும் பாருங்களேன் அப்படின்னு. இதுதானே ரதியம்மா நம்ம லட்டெல்லாம் சுட்டு சாப்பிட்றது. ஆமாம் ஆமாம் தம்பி பிடிச்சிட்டாரு. மனுஷன் விரும்பி சாப்பிட்றோம் லட்டு. இப்பயும் சாப்பிட்றானா லட்டு பிரிய. ஓகே டென்னிஸை தான் பரத்து முடிச்சிட்டாரு இப்போ ரதியம்மா. ஆமாம் ஓகே டவ நல்லா வறுவெடுத்து பாருங்க. எல்லாருக்கும் மேலடியம்மா. ஓகே அல்லங்க ஒரு மனம் ஒன்று வருது நிறையமா. மணக்குமா இந்த சென்ட் இது பர்ஃப்யூமா இருக்கிறாங்க மனம். ஓகே டாண்டனே ரைட். இங்கே பாருங்க உப்புமா ரெடி ஆகிறதுக்கான அடிப்படையான விஷயம் வந்து முடிஞ்சு டவர் ரெடி. இனி கொஞ்ச நேரத்தில் சமைக்க வேண்டியதுதான், பயங்கரமாக ருசிக்க வேண்டியதுதான். ஆம் என்னண்டாமா நான் அங்கே தாஜ் வைக்க போகிறோமா. ஓகே இது என்னது ரதியம்மா தாஜ் அடுத்த தரம்? இந்த மரக்கறி வைக்கமா. மரக்கறி வைக்கணே. ஓகே இருக்கிறதையுமா நான் தூக்கிட்டேன் சரிங்களா. அந்த எதாம்மா அவங்க போகிறோம் கத்தரிக்காய். இங்கே பாருங்கள் அடுத்த கட்டத்தில் நாங்கள் சமையலுக்கு தேவையான விஷயத்தில் வந்து இதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் விடுறாரு அதிகமாக. ஆமாம் விடுறேன்.
ஆனால் இது ஒன்று குறை என்ற எதிர்பார்த்தேன். பார்த்தியா இல்லை நீ எவ்வளோ கேரட், உருளைக்கிழங்கு, லீன்ஸ், பைத்தங்காய் தண்ணி விட அதிகமாக விடுங்க. ஓகே, இப்போ பார்த்துல நம்ம வந்து பைத்தங்காய் போடுங்க. கொஞ்சம் கடினமான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் முந்தி போடணும். சொப்டான நம்ம அரிஞ்சது அதெல்லாம் வந்து போட்டு சின்ன போட்டாலும் கொஞ்சம் வேகுதுன்னு அதிகமாக. இதையும் போட்டுடுவோமா? உருளைக்கிழங்கு இந்த புறப்பு தான் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போட்டுடுவோம். ஓகே போடுங்க. இல்லை அவியணும் மீன் அதிகமாக. அஞ்சது பிறகு எண்ணெயை ஊற்றிமா வரட்டுறேன். ஓகே, நல்ல ஒரு பாட்டு ஒன்று அப்படின்னா என்னடா நம்ம படிக்கிறது ஆம் செல்லம் ஐ லவ் யூ டி எனக்கு அந்த படத்தில் அவங்க வரக்கிட்டா போடுவோம். லீன்ஸ் என்ன அதிகமா? ஓகே, வெங்காயம் போடுங்க. அகப்பே கொண்டாங்க அதிகமாக போடுங்க. எல்லாத்தையும் இது செய்வோம். ஆனால் எந்த சாப்பாடுனாலும் இந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டால் சாப்பாடை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறது. வெங்காயம் தக்காளி தான் அதிகமாக கொஞ்சம் மெருகூட்டும் மீனே போண்டா. எப்படிப்பட்ட சமையலாக இருந்தாலும் வெங்காயம் தக்காளி பழம் வந்து ரெண்டு வில்லுன்னு சொன்னால் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா மீனே. அதே நல்ல மங்களகர மாதிரி அந்த சாப்பாடு கொஞ்சம் வேகக்குள்ளே போயிருக்கீங்கன்னா பாருங்கள். மனிதன் வந்து அனைத்து முன்னிதன்கள். ஆமாம், அதனால் எல்லாத்தையும் சாப்பிடலாம். எல்லாத்தையும் சாப்பிடலாம். வெக்கப்பட்டா வேறு வந்து துக்கப்படும். யா நாங்கள் வந்ததுலேருந்து என்னடா இவனை சாப்பிட்றோம்ன்றதை பற்றி ஏகாச்சி கொண்டிருக்காங்க. இல்லை பசிச்சான்னு சரி எல்லோரும் சாப்பிடத்தானே வேணும். சோறு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். இப்போ பார்த்துலாண்டாமா தக்காளி பழம் போட. ஓகே போடுங்க. நான் சொன்னேன் தானே சமையலுக்கு தேவை தக்காளி வெங்காயம் தக்காளி உப்பு போடணுமே. எடுத்து வாங்க அதிகமாக. நல்ல ஒரு பாசனம் ஒன்று வருது பார்த்தீங்களா? அந்த நம்ம கருவேப்பிலை அரிக்கி. ஆனால் நம்ம அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த எல்லாம் அந்த கொஞ்சம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாசனை வருது. ஆமாம், அளவெல்லாம் இல்லை அதிகமாட்டு. நீங்கள் சமைக்க உள்ள உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விடுவாங்க. இது இப்போ அதிகமாவோட அளவுக்கு போடுறாங்க. அதிகமாக 2 போடுறதுக்காக நீங்கள் ஒரு 2 போட்டு 2 போட்டுறாதீங்க. அவங்கள அளவுக்கு போடுங்க. சில தேவையான அளவு டபைக்கு இதை போட்டிக்க மேனடா. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு விடலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு விடலாம். இப்போ பார்த்துலாண்டாமா அந்த இது மரக்கறியில் அமைச்சு வந்து தினமா லீன்ஸ் போடுங்க. இதான் சமையல் நல்லா இருக்குது. ஏலேலோ ஐலஸா 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 கடலில் படிக்க வேண்டிய பாட்டு இங்கே இருக்கடா. சமையலை படிக்கல் இல்லைடா. இல்லை இது வேலையை நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு இருந்தோம்னா அந்த பாட்டு படிக்க கொஞ்சம் சிரிச்சு கரெக்டாக. ஓகே, செத்தல். இது வந்து காஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவாங்கண்ணே. ஆமாம் ஆமாம், சில ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சொல்லுவாங்கண்ணாப்பா. நான் நினைக்கிறேன் இது வந்து கடை சிவப்பாரி பாகிஸ்தான் மிளகான்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் மிளகாய். கறிவேப்பிலையாம். இது ரதியம்மாவோட வீட்டை ஆஞ்சது. ஆமாம், ரதியம்மா அது ஓமுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது உண்மை தானே. ரைட், நம்ம சமையல்ற அந்த சாப்பிட்ற இறுதி கட்டத்தை நம்ம நிறைய வேணே. இன்னும் வாசனடா பார்த்தியோ முக்கத்து வைக்குது. அது சுவைகளும் தாண்டவம் ஆடுது இதை சாப்பிட்றதுக்காக. கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விடணுமா? தேங்காய் பால் விடாட்டிமா தேங்காய் எண்ணெய் விடலாமே. ஓகே, தேங்காய் எண்ணெய். வாவ், இதில் கலரை பார்த்தியா நீ? ஆமாம் ஆமாம், ஒரு வித்தியாசமான எல்லா உப்பு புளி எல்லாம் சேர்ந்து ஒரு அது கலரும் அந்த ஒரு கிரேவி வாங்கி. வாவ் வாவ், ஆசம்.
அதிகமா இதுக்கு பிறகு அடுத்த வேலை என்ன செய்யறேன்? அடுத்து உப்பு மாவு போட்டு விரட்டுற தண்ணியும் வச்சிருக்கமா சுடு தண்ணியும். ஓகே. காணாட்டி தான் சுடு தண்ணியை விடுறேன். ஆமாம். அழகு தேவையான சீரகம் போடுறோம். சீரகம் என்ன போடுங்க. 2 கரண்டி. ஓகே போடுங்க. பாய் ஒரு டிலானி வீடியோ எடுக்கிறத விட்டு போட்டு சாப்பிட்றதுல இறங்கிடுவான் முதல் யாரும் அதான். சரி நீங்கள் அந்த டவையை எடுத்து கொடுங்க. சூடு இருக்கிறா இங்கே பாரு சூடு இருக்கேனே சூடு இருக்கு. ஓகே போடுங்க விளைச்சி போடுங்க. பாருங்க 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 போடுங்க 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 போடுங்க. ரைட். ஓகே அதிகமா இந்த உப்பு இந்த இந்தியாவில் இந்த படத்துகள் எல்லாம் அடிக்கடி கேள்வி பாருங்க. ஆமாம் ஆமாம். இந்த இந்தியாவில் குறைவு தான். நம்ம ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு. ஆனால் இப்போ நம்ம இலங்கையிலிருந்து பார்க்குற உறவுகளை இந்த உப்புமாவை செஞ்சு இனிமேல் சாப்பிடுவாங்க இந்த ஏரியாவில். இல்லை அப்படி சட்டப்படி வந்து அங்கே காட்டுங்க அடிலானே. வாவ் அருமையான சமையல் ஒன்று அதிகமா. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த மூக்காலே அந்த வாசனையெல்லாம் உள்ள எடுக்கும் அடிலானி. உப்பு காண மட்டும் பாருங்க. ஓகே டென்னிஸ் பாருங்க டென்னிஸில் கொடுங்க. சுடுமரம் அதிகமாக பாருங்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே என்னம்மா சட்டப்படி எல்லாம் கணக்காரி கணக்காரிக்கா. ஓகே டேஸ்ட் பார்க்கறதுனால நல்லா தாரி. ஓகே இறக்குற சன்னத்துக்கு வந்துட்டு அதிகமா அதிகமா பாருங்க வெறுத்து விருது போயிருக்காங்க. ஐயோ இதுதான் ஜெய் ரொம்ப வேற லெவல் அதிகமா. அதிகமாக கொடுத்துல அதிகமாக டக்குன்னு இறக்கணும் அதிகமாக. ஓகே இறங்கும். நாங்கள் இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்துட்டோம். அது என்னன்னு சொன்னால் என்ன செய்யணும் அதிகமாக நம்ம சமைச்சா முக்கியமான ப்ரோசஸ் அதுக்கு வந்துட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் ரதியமாக அந்த என்ன சொல்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் கை வச்சுட்டேன். ஏன்னா டேஸ்ட் அந்த டேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு கை வச்சுட்டேன். ரதியம் அங்கால போயிட்டு வரது கிடையாது. திருட்டு தரமாக ஒரு வாய் வச்சு பார்த்துட்டேன். எப்படி ரதியம்மா நீங்கள் எடுங்களேன். எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் மகளே பாருங்களா. நாங்கள் இந்த உப்புமா வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, உப்புமா வந்து எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றோன்னு சொல்லி தரப்போகிறோம். விளையாடி சாப்பிடுங்க. இப்படி எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே கையில் விட்டணும். ஓகே எடுத்து எப்படி சட்டப்படியா சட்டவரிக்கணே ஏடா புறாக்கி சட்டவரிக்கணே. ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ரதியம்மோட கையால் டென்னிஸ் எதை செஞ்சாலும் அப்படி தான்டா டென்னிஸ் இருக்கும். கை பக்குவம் சமையலுக்குரிய கை தான். ஆம் ரவையை விட நம்மளோட காய்கறிகள் தான் அதிகமாக இவ்வளோ போடுறீங்க. ஆம் அப்படி போட்டது நல்ல இறைச்சி மற்ற உணவுகளை விட இந்த காய்கறிகளை அதிகம் உண்ணுங்க. அதை கூட ஹெல்த்துக்கு நல்லது. ஆமாம் அப்படி டென்னிஸ் எப்படி இருக்கிற நல்லா இருக்கடா. நீ கொஞ்சம் இந்த சாப்பிட்டு பார்ப்பா. நீ இருக்கிற இந்த இந்த கடலில் இருக்கிற முடிஞ்சு ஏங்கால இருக்கிற மிஞ்சாத என்னங்க சாப்பிட முடிஞ்ச சந்தோஷம். அதிகமா சந்தோஷமா சந்தோஷமா. ஆம் அதிகமா நமக்கு வந்து இந்த காணொலியோட முடிச்சு கொண்டு வந்தேன். அப்படின்னா நீங்கள் சாப்பிட தானே வேணும். அண்ணன் உங்களோட வீடியோ எடுத்து கொண்டு இருக்கான். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க, டிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
தங்கச்சி மாதிரி நீங்களும் நாங்க செய்த மாதிரி செய்து பாருங்க நம்ம. ஆம். ஆனா நாங்க தேங்காய் பல்லம் விடல, காய்கறிகளை தான் நாங்க அவிச்சு போட்டு நம்ம சாடியா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் விட்டுருக்கோம். அந்த காய்கறிக்குள்ள இந்த இது இந்த அவிஞ்ச நாங்கள் சுடுதண்ணி வச்சோம்மா ஊத்தல் இதுக்குள்ள ஆமாம். அதுக்குள்ளே கணக்கா வந்துக்குமா எல்லாம். மற்றது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த வீடியோகள் தொடர்பான உங்களோட ஆக்கபூர்வமான கருத்துக்களை வந்து உங்களோட குமரனில் வந்து பதிவிடுங்க. அது வந்து எங்களை ஒரு வகையில் வந்து இன்னும் பல வீடியோக்களை வந்து போடுறதுக்கு வந்து உதவும். இப்போ நாங்கள் தற்காலிகமாக உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறோம். ஏன்னா சாப்பிடணும் தானே, பசிக்கும் இது. அதனால நாங்கள் விடைபெறுறோம். நான் டெனிஷ், நான் ரதி, நான் நிஜா நிஜன், நான் டிலான். பாய்.